السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير. وقد ورد في الخبر عن أبي ذر رضي الله عنه أنه قال: قلت يا رسول الله أي المسجد وضع في الأرض أول؟ فقال: المسجد الحرام. قلت ثم أي؟ فقال: المسجد الأقصى. قلت كم بينهما؟ فقال: 40 سنة أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. அளவிலா அருளாளன் நிகரிலா அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் என்னுடைய உரையை தொடங்குகிறேன். சலாத்தும் சலாமும் இருலகத் தூதர், உலகை திருத்திய உத்தமர், நமது உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தமர்களான சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபவு தாபியீன்கள், நல்லோர்கள், மேன்மக்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. அல்லாஹுவின் மகத்தான அருளும் அவனுடைய வற்றா பெருங்கருணையும் சிறப்பான இந்த தருணத்திலே ஒரு சிறப்பான வழிபாட்டுக்காக அல்லாஹுவின் இல்லத்தில் குழுமி இருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும், நம்மை சார்ந்த அனைவர் மீதும் என்றென்றும் பொழியட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ரஜபு மாதத்தினுடைய இறுதி வாரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கொண்ட விண்ணேற்ற பயணம் குறித்த நினைவுகள் நினைவு கூறப்படுவதை நாம் பரவலாக பார்க்கிறோம். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடலோடும் உயிரோடும் மக்காவிலிருந்து சிதறத்துல் முன்தஹா வரையும் அதை தாண்டியும் சென்று அல்லாஹுவோடு உரையாடிவிட்டு வந்த அந்த நிகழ்ச்சியை பல்வேறு படிப்பினைகள் கொண்ட ஒரு நிகழ்ச்சியாக இருப்பதை நாம் கவனிக்க வேண்டும். இன்றைக்கு வாழ்கிற நம்முடைய சமுதாயத்திற்கும் பல்வேறு விதமான படிப்பினைகள் அதில் இருப்பதை, நமக்கு தொடர்பான ஒரு நிகழ்ச்சியாக அது இருப்பதை, அந்த கோணத்தில் நாம் அந்த நிகழ்ச்சியை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த வகையிலே மேராஜ் நிகழ்ச்சியில் இஸ்லாத்தின் மாண்பு குறித்து பல்வேறு பாடங்கள் நிறைந்திருப்பதை நாம் இங்கே காணலாம். அந்த நிகழ்ச்சி நாம் பல சந்தர்ப்பங்களில் கேள்விப்பட்டிருப்போம். அந்த நிகழ்ச்சியின் பாடங்களை மாத்திரம், ஒரு 3 விஷயங்களை மாத்திரம் நான் இங்கே சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கொண்ட அந்த பயணத்தில் பைத்துல் மக்திஸில், அல் மஸ்ஜிதுல் அக்ஸா என்று சொல்லப்படக்கூடிய அந்த பள்ளிவாசலில் நபிமார்களுக்கெல்லாம் தலைமை தாங்கி நின்று இமாமாக தொழ வைத்தார்கள் என்கின்ற ஒரு செய்தியை பார்க்க முடிகிறது. ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சமிக்கைப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னால் நின்று நபிமார்கள் அனைவருக்கும் தொழுகை நடத்தினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அல்லாமா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த செய்தியை எடுத்துச் சொல்கிற போது இப்படி சொல்கிறார்கள்: அல்ஹர ஷரஃபஹு வ ஃபதலஹு, நபிமார்களுக்கெல்லாம் முன்னோடியாக முன்னால் நின்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாமத் செய்த அந்த நிகழ்ச்சியின் மூலமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரியாதையையும் அவர்களுடைய மாண்பையும் அல்லாஹ் வெளிப்படுத்தினான் என்று சொல்லுவார்கள். அருமையான தோழர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மாண்பு தெரிகிறது என்பது ஒரு விஷயம். இதிலே இன்னும் பல்வேறு விஷயங்கள் தொக்கி இருப்பதை நாம் கவனிக்க முடியும். சில பேருடைய சிந்தனை
இஸ்லாமிய மார்க்கம் என்பது ஒரு 1400 ஆண்டுகால அவகாசம் உள்ளது, 1400 ஆண்டுகால வயது உள்ளது என்று நினைக்கிறார்கள். இஸ்லாத்தை இந்த உலகத்தில் நிலைநிறுத்தியவர்கள், முதலாவது நிலைநிறுத்தியவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று தவறாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். இஸ்லாம் என்பது அது தோன்றி 1400 ஆண்டுகள் அல்ல. இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய தோற்றம் என்பது முதல் மனிதரின் தோற்றம் இந்த பிரபஞ்சத்தில் எப்பொழுது நிகழ்ந்ததோ அதுதான். ஒவ்வொன்றுக்கும் ஒரு டேட் ஆஃப் பர்த் இருப்பதைப் போல இஸ்லாத்தினுடைய டேட் ஆஃப் பர்த் என்பது முதல் மனிதனுடைய பிரசன்ஸ் இந்த யூனிவர்ஸில் எப்போ நடந்துச்சோ, எப்போ நிகழ்ந்துச்சோ அதுதான் இஸ்லாத்தினுடைய முதலாவது தேதி, பிறந்த தேதி. அதனால்தான் எல்லா நபிமார்களுக்கும் நின்று தலைவராக வைக்கிறார்கள். நபிமார்களுடைய அழைப்பு பணி என்பது வேறு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அழைப்பு பணி என்பது வேறு என்பது தவறானது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த தாவா என்பது, அவர்களுடைய அழைப்பு பணி என்பது, அவர்களுடைய பிரச்சார பணி என்பது முந்தைய நபிமார்கள் தொடங்கி வைத்த அந்த சங்கிலி தொடரினுடைய ஒரு கண்ணி, அது ஒரு வளையம் என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இஸ்லாத்தினுடைய தொடக்கம் என்பது மனிதகுலம் இந்த பிரபஞ்சத்தில் தோன்றிய முதலாவது தினமே இஸ்லாம் தோன்றிவிட்டது. இஸ்லாம் என்பது ஏதோ ஒரு உலகத்தின் ஒரு பகுதிக்கான மார்க்கம் அல்ல. யூனிவர்சலிட்டின்னு சொல்லுவாங்க. அதற்கு ஒரு உலகளாவிய தன்மை இருக்கிறது. எல்லா பகுதிக்கும் தேவையானது, எல்லா பகுதிக்கும் பொருத்தமானது. அது ஒரு உலகளாவிய மார்க்கம் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையான தோழர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொன்னதாக குர்ஆன் சொல்கிறது, இது கால லஹு ரப்புஹு அஸ்லிம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொன்னான், அஸ்லிம், நீங்கள் முஸ்லிம் ஆகுங்கள் என்று சொன்னான், எனக்கு அடிபணியுங்கள் என்று சொன்னான். உடனே அவர்கள் சொன்னார்கள், அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன், அகிலங்களை படைத்து ஆளுகின்ற அல்லாஹுவுக்கு நான் அடிபணிந்து விட்டேன், முஸ்லீமாகி விட்டேன் என்று சொன்னார். அவரை முஸ்லிம் என்று அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறான். அது மட்டுமல்ல, அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கும் பேரப்பிள்ளைகளுக்கும் முஸ்லிமாகும்படி வசியத் செய்ததாக குர்ஆன் சொல்கிறது. வவஸ்ஸா பிஹா இப்ராஹீமு பனீஹி வ யாக்கூப யா பனிய இன்னல்லாஹ அஸ்தஃபா லகுமுத்தீன் ஃபலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். தங்களுடைய பிள்ளைகளுக்கும் பேரப்பிள்ளையான யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வசியத்து செய்தார்கள். என்ன சொன்னார்கள்? இன்னல்லாஹ அஸ்தஃபா லகுமுத்தீன, இஸ்லாமிய மார்க்கத்தை தான் அல்லாஹ் உங்களுக்கு தேர்வு செய்திருக்கிறான். ஃபலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாக தவிர வேறு எந்த மார்க்கத்தை சார்ந்தவர்களாகவும் மரணிக்க கூடாது என்று அவர்கள் இறுதி விருப்பம் வசியத் செய்ததாக திருக்குர்ஆன் சுட்டிக்காட்டுகிறது. அப்படின்னா முந்தைய நபிமார்கள் முஸ்லிம்கள் என்று திருக்குர்ஆன் நமக்கு சுட்டிக்காட்டுவதை நாம் பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு ஒரு புதிய அழைப்பு கொள்கையை கொண்டு வந்து விடவில்லை. அவர்கள் ஏற்கனவே இந்த உலகத்தில் நபிமார்கள் எதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தார்களோ அதனுடைய ரெனோவேஷனை தான் அவர்கள் கொண்டு வந்தார்கள். அதனுடைய புனர் நிர்மாணத்தை தான் கொண்டு வந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாகவே சொன்னார்கள், மா குன்து பிதஅம் மினர் ருசுலி, நான் நபிமார்களில் புதியவனாக தோன்றிவிடவில்லை, நான் புது நபி கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகத்தில் நபியே வராம நான் மட்டும்தான் நபியா வந்திருக்கேன்னு அர்த்தம் கிடையாது. நான் நபிமார்களுடைய சங்கிலி தொடரின் ஒரு கண்ணியாக இருக்கிறேன், ஒரு வளையமாக இருக்கிறேன் என்றுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படி பார்த்தோம்னா தோழர்களே, இஸ்லாம் என்கின்ற ஒரு யூனிவர்சல் செயினில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வளையம், வேண்டுமானால் கடைசி வளையம் என்று நாம் சொல்லலாம். அவர்களை காத்தமுன் நபி, கடைசி வளையம் என்று சொல்லலாம். எனவே அருமையான தோழர்களே, இஸ்லாம் என்பது ஏதோ ஒரு பகுதிக்கான மார்க்கம், ஏதோ ஒரு தேசத்திற்கான மார்க்கம் அல்ல. அது உலகளாவிய தன்மையை கொண்ட ஒரு மார்க்கம், யூனிவர்சலிட்டின்னு சொல்லக்கூடிய உலகாளும் தன்மையை கொண்ட ஒரு மார்க்கம் அது. அல்லாஹு தஆலா இந்த இமாமத் நிகழ்ச்சிகளை இன்னொரு செய்தியையும் வைத்திருக்கிறான். எப்படி எல்லா நபிமார்களுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைவராக இருக்கிறார்கள், அதுபோல முழு மனித குலத்திற்கும் தலைமை தாங்கி வழிநடத்தக்கூடிய அந்த ஆற்றலை இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்றும் அறிஞர்கள் இந்த நிகழ்ச்சியிலிருந்து ஒரு பாடத்தை நமக்கு சொல்கிறார்கள். நமக்கு புரிகிறதோ இல்லையோ,
நாம் தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறோமோ இல்லையோ, நம்மிடத்தில் அந்த ஆற்றலும் சக்தியும் இருப்பதாக இந்த நிகழ்ச்சி சுட்டி காட்டுவதாக அறிஞர்கள் நமக்கு சுட்டி காட்டுகிறார்கள். இது ஒரு செய்தி. இன்னொரு செய்தி, இந்த மேராஜ் நிகழ்ச்சிகளை நாம் பெற வேண்டிய இன்னொரு பாடம். இந்த மேராஜ் நிகழ்ச்சியிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு இடத்தில் ஒரு பால் கோப்பையும் ஒரு மது கிண்ணமும் கொடுக்கப்பட்டதாக, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இரண்டிலிருந்து ஒன்றை தேர்வு செய்து கொண்டதாக, பாலை தேர்வு செய்து கொண்டதாக ஒரு தகவல் ஹதீஸிலே வருகிறது. எண்ணத்தில் 2 பாத்திரங்கள் கொண்டு வரப்பட்டன. ஒன்றில் பாலும் இன்னொன்றில் மதுவும் இருந்தன. நான் அந்த 2ஐயும் பார்த்து நான் பாலை தேர்ந்தெடுத்துக் கொண்டேன். உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹில்லதி ஹதாக லில் ஃபித்ரா, இயற்கையின் பால் உங்களுக்கு வழிகாட்டிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். இயற்கையின் பால் வழிகாட்டிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். ஆமா லவ் அகத்தல் லபன லகவத் உம்மத்துக, நீங்கள் மட்டும் லவ் அகத்தல் ஹம்ர, நீங்கள் மட்டும் மதுவை தேர்ந்தெடுத்திருந்தால் உங்களுடைய சமூகம் வழிகட்டு போயிருக்கும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் புகாரியிலே பதிவாகி இருக்கிறது. அப்போ பாலும் மதுவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. இதே நிகழ்ச்சியில் வேறு சில இடங்களில் இப்படி பதிவாகி இருக்கிறது, 3 பாத்திரங்கள் கொடுக்கப்பட்டதாக. ஒன்று பால் பாத்திரம், இன்னொன்று தேன் பாத்திரம், இன்னொன்று மது பாத்திரம், வேறொரு அறிவிப்பில் தண்ணீர் பாத்திரம் என்று வருகிறது. மொத்தத்தில் இப்படி வச்சுக்குவோம், 3 பாத்திரங்கள் கொடுக்கப்பட்டன. ஒன்றில் பால், இன்னொன்றில் தேன், இன்னொன்று மது, 3ம் நிரம்பிய பாத்திரங்கள் கொடுக்கப்பட்ட போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பால் பாத்திரத்தை தேர்ந்தெடுத்தார்கள். இதில் நமக்கு என்ன உணர்த்தப்படுகிறது? அருமையான தோழர்களே, பால் என்பது, அதற்கு முன்பு ஒரு அடிப்படையான விஷயத்தை கவனிக்க வேண்டும். பாலை தேர்ந்தெடுத்த உடனே நீங்கள் இயற்கையை தேர்ந்தெடுத்தீர்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். அப்படின்னா பால் என்பது ஒரு இயற்கையான பொருள், செயற்கையான பொருள் அல்ல, இயற்கையான பொருள். இறைவன் மனிதன் பிறப்பதற்கு முன்பே, சில உயிரினங்கள் பிறப்பதற்கு முன்பே அவர்களுக்கு உணவாக அல்லாஹ் பாலைத்தான் வைத்திருக்கிறான். அப்போ இறைவனால் இயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு உணவுப் பொருள் அது, ஃபித்ரத். அருமையான தோழர்களே, இங்கே நாம் கவனிக்க வேண்டும், இந்த பாலும் தேனும் மதுவும் இங்கே நமக்கு சிம்பாலிக்காக சில விஷயங்களை உணர்த்துகின்றன. இந்த உலகத்தில் சில மதங்கள் இருக்கின்றன. அந்த மதங்கள் மதுவை போன்றவை, மதுவை போலவே தள்ளாட்டம் நிறைந்தவை. மதங்களை விமர்சிப்பது என்னுடைய நோக்கம் அல்ல, யதார்த்தத்தை எடுத்துச் சொல்கிறேன். சில மதங்கள் மதுவை போன்று தள்ளாட்டம் மிகுந்தவை. அந்த மதத்தின் வழிபாடுகளாக இருந்தாலும் சரிதான், விசேஷங்களாக இருந்தாலும் சரிதான், வருத்தமான நிகழ்வுகளாக இருந்தாலும் சரிதான், எல்லாவற்றிலேயும் ஆட்டம் உண்டு, பாட்டம் உண்டு, கொண்டாட்டம் உண்டு, விசில் உண்டு, இசை உண்டு. கிட்டத்தட்ட அந்த மதமே தள்ளாடி கொண்டு தான் இருக்கும், காலம் தள்ளும். அப்படியான சில மதங்கள் உண்டு. அருமையான தோழர்களே, நாம் நமக்கு இடையிலே பார்க்கிறோம், எந்த நிகழ்ச்சி வந்தாலும் சரிதான், அது ஒரு வழிபாட்டு நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரிதான், எத்தனையோ மேளதாளங்கள் அடிக்கப்படுவதை பார்க்கிறோம், இசை ஊதப்படுவதை பார்க்கிறோம், விசில் அடிக்கப்படுவதை பார்க்கிறோம், இல்லையா? அதே மாதிரி ஒரு சுகமான நிகழ்ச்சியாக இருக்கட்டும், மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும், அங்கேயும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோடையே நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு வருத்தமான விஷயமாக இருந்தாலும், ஒருவர் இறந்து போய்விட்டார் என்று வைத்துக் கொள்ளுங்கள், இடுகாடு வரைக்கும் அதே சவுண்டு, அதே சத்தம், அதே ஆட்டம், அதே தள்ளாட்டம், இப்படி போவதை பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே சொல்லுவான், வமா கான ஸலாத்துஹும் இன்தல் பைத்தி இல்லா முகாஅம் வ தஸ்தியத்தன். மக்கா இணை வைப்பாளர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். மக்காவில் வாழ்ந்த அந்த இணை வைப்பாளர்களுடைய வழிபாடு தொழுகை என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்கிறான், முகாஅன் வ தஸ்தியத்தன். அவர்கள் சீல்கை ஒளி எடுப்பது, சீட்டி அடிப்பது, சீட்டின்னு சொன்னால் விசில் ஊதுறதுன்னு அர்த்தம், விசில் அடிக்கிறது. விசில் அடிப்பதும் கை தட்டுவதும் தான் அவர்களுடைய வழிபாடு என்று அல்லாஹ் சொல்கிறான். கை தட்டுறதுங்கிறது மொத்தமாக உடம்பு ஆடுதுன்னு அர்த்தம், ஆட்டம்னு அர்த்தம். விசில் அப்படிங்கிறது அது விசில், அதே மாதிரி இசை எல்லாம் எடுத்துக்கலாம் அதை. அப்போ முழுக்க முழுக்க அவர்கள் வழிபாடாக இருந்தாலும், மகிழ்ச்சியானதாக இருந்தாலும், துக்கமான நிகழ்ச்சியாக இருந்தாலும், எல்லாவற்றிலேயும்
இந்த கைதட்டலும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமும் அதுபோல ஒளி எழுப்புவதும் இருந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இப்படி சில மதங்கள் இந்த உலகத்தில் இருக்கின்றன. தள்ளாட்டத்திலேயே அதனுடைய காலம் தள்ளி போய் விடுகிறது. இன்னும் சில மதங்கள் இருக்கின்றன. அந்த மதங்கள் தேன் போன்றவை, இனிமையாக இருக்கும். அது சொல்லும் சமூக நோக்கு, சமத்துவம், சகோதரத்துவம், இதையெல்லாம் சொல்லுவாங்க. கடவுள் கொள்கை, பொறுமை, அகிம்சை என்றெல்லாம் சொல்லப்படும். உள்ளே நுழைவதற்கு இனிமையாக இருக்கும். உள்ளே என்ட்ரி கொடுத்துட்டோம்னா, ஒன்ஸ் உள்ளே போயிட்டோம்னு சொன்னால் அந்த இனிமை என்பது கொஞ்ச நாளைக்குத்தான் நீடித்திருக்கும். அதற்கு பிறகு அந்த மதங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் கொஞ்சம் கொஞ்சம் சலிப்பு தட்ட ஆரம்பித்துவிடும், திகட்ட ஆரம்பித்துவிடும். ஒரு அளவுக்கு மேல் தேனை பருக முடியாது, கொஞ்சம் தான் குடிக்க முடியும். அதுக்கு மேலே தேனை குடித்தோம்னா திகட்டி போய்விடும். இப்படி சில மதங்கள் இந்த உலகத்தில் இருக்கின்றன. அதே நேரத்தில் பால் என்பது இயற்கை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பாலை அல்லாஹ் சில உயிரினங்களுடைய முதல் உணவாக வைத்திருக்கிறான். இயற்கையான உணவு, எந்த விதமான கெடுதியும் கிடையாது. அதே நேரத்தில் நாம் பார்க்கலாம், பால் என்பது பல்லே இல்லாத பச்சிளம் குழந்தை முதல் பல்லெல்லாம் கொட்டி போய்விட்ட வயோதிகர்கள் வரை அனைவருக்கும் ஏற்ற ஒரு உணவு. அதே போல இந்த உலகத்தின் எல்லா சீதோஷ நிலைகளுக்கும் ஏற்ற ஒரு உணவு. கடுமையான வெப்ப பிரதேசமாக இருந்தாலும் சரி, குளிர் பிரதேசமாக இருந்தாலும் சரி, ரெண்டுக்கும் நடுவில் உள்ள சீதோஷ நிலை உள்ள பகுதிகளாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்திலேயும் பாலின் தேவை என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கும். அது மாத்திரமல்ல தோழர்களே, எல்லா பகுதிகளுக்கும் தேவைப்படும், எல்லா காலத்திற்கும் தேவைப்படும் இயற்கையான உணவு அது. பால் என்பது ஃபித்ராவை குறிக்கிறது. ஃபித்ரா என்றால் இயற்கை என்று பொருள். அல்லாஹ் இஸ்லாத்தையும் இயற்கையாகத்தான் ஆக்கி வைத்திருக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், நபியே உங்களுடைய முகத்தை மார்க்கத்தின்பால் நிலைநிறுத்துங்கள், நேரான மார்க்கத்தின்பால் நிலைநிறுத்துங்கள். ஃபித்ரத் அல்லாஹில்லதி ஃபதரன்னாஸ் அலைஹா, அந்த நேரான மார்க்கம் என்பது, நேரான தீன் என்பது அல்லாஹ் எந்த இயற்கையில் மனிதனை படைத்திருக்கிறானோ அந்த இயற்கை என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நேரான மார்க்கத்தில் தான் அல்லாஹ் மனிதர்களை படைத்திருக்கிறான், இயல்பாகவே படைத்திருக்கிறான். ذَلِكَ الدِّينُ الْقَيِّمُ, அதுதான் நிலையான மார்க்கம் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே அருமையான தோழர்களே, இஸ்லாத்தின் தேவை என்பது மனித சமூகத்திற்கு தவிர்க்க முடியாதது, எல்லா வயதினருக்கும் தேவைப்படக்கூடியது, உலகத்தின் எல்லா பகுதிக்கும் தேவைப்படக்கூடியது, எல்லா காலத்திற்கும் தேவைப்படக்கூடியது. இஸ்லாத்தினுடைய தேவை இல்லாமல் உலகத்தில் ஒரு மனிதன் வாழுவானேயானால் அவனுடைய வாழ்க்கை என்பது அர்த்தமற்ற வாழ்க்கையாக இருக்கும். அப்படித்தான் மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. அருமையான தோழர்களே, அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் கொடுக்கப்பட்ட அந்த 3 பாத்திரங்களிலிருந்து பாலை தேர்ந்தெடுத்த காரணத்தினால் இயற்கையான மார்க்கத்தில் நிலைத்திருக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு கொடுத்தான். சிராத்தல் முஸ்தகீம் என்று சொல்லக்கூடிய நேரான பாதையில் இருக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தப்பி தவறி மற்ற ஒரு பாத்திரத்தை தேர்ந்தெடுத்திருப்பார்களேயானால், உதாரணத்திற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, மதுவை தேர்ந்தெடுத்திருப்பார்களேயானால் லகவத் உம்மத்துக, உங்களுடைய சமூகமும் தள்ளாட்டத்தில் போயிருக்கும் என்று சொன்னார். அல்லாஹ் காப்பாற்றினான் இந்த சமூகத்தை. அப்போ இஸ்லாத்தினுடைய மாண்பை இந்த மேராஜினுடைய நிகழ்ச்சி எவ்வளவு தெளிவாக சுட்டி காட்டுகிறது என்பதை நாம் இங்கே கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இரண்டாவது செய்தி. மூணாவது செய்தி, அருமையான தோழர்களே, மஸ்ஜிதுல் அக்ஸாவினுடைய முக்கியத்துவம். இந்த மார்க்கம் எப்படி முக்கியமானது, அதுபோல இந்த மார்க்கத்திற்கு சில புனிதத்தலங்கள் முக்கியமானவை. அந்த புனிதத்தலங்களில் 3 உண்டு. முதலாவது மஸ்ஜிதுல் ஹராம், இரண்டாவது மஸ்ஜிதுல் நபவி, மூன்றாவது மஸ்ஜிதுல் அக்ஸா. இந்த 3ம் இந்த இஸ்லாமிய சமூகத்தினுடைய தலைமை பீட வழிபாட்டு தலங்கள். இந்த 3இன் அதிகாரம் யாருடைய கையில் இருக்கிறதோ அவர்கள் தான் இந்த உலகத்தை ஆள முடியும். அப்படித்தான் நல்லா வைத்திருக்கிறார். அருமையான தோழர்களை நாம் கவனிக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மேராஜுக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று முடிவு செய்த இறைவன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி வைக்கிறான். வந்தவர்கள் நேராக மஸ்ஜிதுல் ஹராமுக்கு தான் வர்றாங்க. ரசூலுல்லாஹ் அன்னைக்கு தங்கி இருந்தது அவர்களுடைய சச்சா மக அபூ தாலிபினுடைய மக உம்முஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டில் தான் தங்கியிருந்தாங்க. அங்கிருந்து தான் அழைத்து போக வந்திருந்தார்கள்.
அப்படியே நேராக வானத்துக்கு அழைச்சிட்டு போயிடல. அந்த பயணம் 2 கட்ட பயணம் உங்களுக்கெல்லாம் தெரியும். ஒன்று தரை வழி பயணம், இன்னொன்று வான்வழி பயணம். தரை வழி பயணத்தை தான் நாம் இஸ்ரா என்று சொல்கிறோம். இரவோடு இரவாக அழைத்து செல்லப்பட்ட பயணம். சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. அல்லாஹ் சொல்கிறானே, தன்னுடைய அடியாரை உயிரோடும் உடலோடும் ஒட்டுமொத்தமாக இரவோடு இரவாக மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு அழைத்து சென்றானே, அவன் தூய்மையானவன் என்று குர்ஆன் எதை சொல்கிறதோ அந்த பயணம் என்பது தரைவழி பயணத்தை குறிப்பிடுகிறது. அங்கிருந்து மானசீகமான ஏணியின் மூலமாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விண்ணுக்கு ஏறி பயணித்தார்களே, அதைத்தான் மேராஜ் என்று சொல்கிறோம். இல்லை, நாம் கவனிக்க வேண்டும், இங்கே அடிப்படை என்பது வான்வழி பயணம் என்பதான் அடிப்படையானது. அந்த வான்வழி பயணத்தினுடைய ஊடாக ஒரு தரைவழி பயணத்தை இறைவன் ஏன் ஏற்படுத்தினான் என்றால், தோழர்களே, அந்த தரைவழி பயணத்தில் அல்லாஹ் ஒரு முடிச்சு போடுகிறான், ஒரு இணைப்பை ஏற்படுத்துகிறான். என்ன இணைப்பு அது? மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போகின்ற வழியிலே ஒரு இடத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இந்த பகுதி தான் நீங்கள் இனிமேல் ஹிஜ்ரத் செய்து வர இருக்கின்ற பகுதி என்றும் சொன்னார்கள். அப்போ அல்லாஹ் மானசீகமாக மஸ்ஜிதுல் நபவியையும் சேர்த்து முடிச்சு போடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தினான். அதுக்கு தான் அவங்க என்ன செய்யறாங்க, மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போறாங்க. அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கும் மஸ்ஜிதுல் ஹராமுக்கும் இடையில் ஒரு மானசீகமான முடிச்சை இறைவன் இந்த இடத்திலே போடுகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்படி முஸ்லிம்களுடைய தலைமை வழிபாட்டு தலமாக மஸ்ஜிதுல் ஹராம் திகழ்கிறதோ, எப்படி அது வீணர்களுடைய கையிலிருந்து அகற்றப்பட்டு சுத்தப்படுத்தப்பட்டு ஓரிரை கொள்கையின் உண்மையான உறைவிடமாக எப்படி மஸ்ஜிதுல் ஹராம் திகழ்ந்து கொண்டிருக்கிறதோ, அதுபோல எல்லா விதமான மோசக்காரர்களின் கையிலிருந்தும் விலக்கப்பட்டு தூய்மைப்படுத்தப்பட்ட மஸ்ஜிதுல் ஹராமாக முஸ்லிம்களுடைய கையில் அது இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான். அதற்குத்தான் 2க்கும் இடையிலே அல்லாஹ் முடிச்சு போடுகிறான். தோழர்களே, நான் ஆரம்பத்தில் வாசித்து காட்டிய ஹதீஸில் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இந்த உலகத்தில் முதலில் எழுப்பப்பட்ட பள்ளிவாசல் இது மஸ்ஜிதுல் ஹராம் என்றார்கள். அடுத்து எழுப்பப்பட்ட பள்ளி எது? மஸ்ஜிதுல் அக்ஸா என்றார்கள். 2க்கும் இடையில் எவ்வளவு காலகட்டம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க 40 வருடம் என்று சொன்னாங்க. இதுக்கு 2 அர்த்தம் இருக்குது. ஒன்று, முதல்ல காபா கட்டப்பட்டது, அதற்கு பிறகு 40 வருட இடைவெளியில் மஸ்ஜிதுல் அக்ஸா கட்டப்பட்டது. அப்படின்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கட்டினார்கள் என்று வைத்துக் கொண்டால் அவர்களே 40 வருடம் கருது மஸ்ஜிதுல் அக்ஸாவை கட்டினார்கள் அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்னன்னு சொன்னா, புனர் நிர்மாணம் செய்த போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதலாவது காபாவை புனர்நிர்மாணம் செய்தார்கள். அதற்கு பிறகு அவர்களுடைய ஆயுளிலேயே 40 வருடம் கழித்து மஸ்ஜிதுல் அக்ஸாவையும் புனர் நிர்மாணம் செய்தார்கள் என்றும் நாம் அதை வைத்துக் கொள்ளலாம். மொத்தத்தில் 2ஐயும் சேர்த்து சொல்லக்கூடிய சூழ்நிலை எங்கிருந்து வருகிறது நாம் கவனிக்கணும். அதனுடைய பின்னணி என்ன என்பதை கவனிக்க வேண்டும். இந்த 2ம் இஸ்லாமிய சமூகத்தின் ஓரிரை கொள்கையை உயிர் மூச்சாக கொண்ட சமூகத்தின் அடையாளமாக திகழ வேண்டியவை, அவர்களுடைய உயிரோட்டமாக திகழ வேண்டியவை இந்த 2 பள்ளிவாசல்களும் என்பதை நாம் இங்கே கவனிக்க வேண்டும். அதனால தான் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு மிக சிறப்பு அல்லாஹ் கொடுத்தான். ஒன்று, அடுத்தடுத்து கட்டப்பட்ட ஒரு சிறப்பு. 2வது, அடுத்தடுத்து கிபிலாவாக இருந்த சிறப்பும் இருக்கிறது. சொல்ல போனால் முஸ்லிம்களுடைய முதலாவது கிபிலா மஸ்ஜிதுல் அக்ஸா தான். அதற்கு பிறகு 17 மாதங்களுக்கு பிறகுதான் காபாவை நோக்கி திரும்பினார்கள் மதீனாவில் உள்ள முஸ்லிம் சமூகம். அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இஸ்ரா பயணத்திலேயும் மஸ்ஜிதுல் ஹராமுக்கும் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கும் இடையிலே ஒரு ஆழமான முடிச்சு. அப்படின்னா இந்த 2மே ஓரிரை கொள்கையை உயிரோட்டமாக கொண்ட சமூகத்தின் பிரிக்க முடியாத அடையாளங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் மிக வருத்தமான செய்தி, இன்றைக்கு இது நம்முடைய கையில் இல்லை. மஸ்ஜிதுல் அக்ஸா நம்முடைய கையில் இல்லை. முஸ்லிம் உம்மத்தை பிரித்தாளும் சூழ்ச்சியின் மூலமாக துருக்கி கிலாஃபத்திலிருந்து பிரித்தெடுத்து தனித்தனி நாடுகளாக்கி அதிகாரத்தின் மீது மோகம் கொண்ட மன்னர்களை எல்லாம் அங்கங்கே ஆள வைத்து கொஞ்ச காலம் தள்ளியதற்கு பிறகு அந்த மன்னர்களின் தலைமுறைகள் இப்பொழுது வந்து அவர்கள் பேசா மடந்தைகளாகவும் அதிகாரத்தின் மீது மோகம் கொண்டவர்களாகவும் பதவி வெறிபிடித்தவர்களாகவும் மாறிவிட்டதற்கு பிறகு
இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் மஸ்ஜிதுல் அக்ஸாவின் மீதான அதிகாரத்தை இந்த அகில உலக முஸ்லிம் சமூகம் இழந்திருக்கிறது. தோழர்களே, அது மீட்டப்பட வேண்டிய காலம் அதுதான் இந்த சமுதாயத்தினுடைய இஸ்லாத்தினுடைய பொற்காலம் என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். இடையிடையில் நம்முடைய சமூகம் அதை இழந்திருக்கிறது. ஆனாலும் கூட அவ்வப்போது அது மீட்கப்பட்டு வந்து கொண்டே இருக்கிறது. அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவின் மீதான அதிகாரத்தை அவ்வப்போது நம்முடைய எதிரிகள் பறித்துக் கொண்டே இருக்கிறார்கள். 1920 பிரெஞ்சு ஜெனரல் ஜோசப், அவர் பேர் முழுசா எனக்கு ஞாபகம் இல்லை, ஜோசப் கரோட் அப்படின்னு வரும்னு நினைக்கிறேன். டமாஸ்கஸ் வீழ்கிறது. முஸ்லிம் மன்னர் தோற்கடிக்கப்படுகிறார். 1920 ஜூலை 26 அன்று அந்த ஜெனரல் ஜாமியுல் உமையாக்கள் கட்டி அந்த பள்ளிவாசலுக்கு வருகிறார். அங்கேதான் சலாஹுத்தீன் அய்யூபி அவர்களுடைய மக்பரா இருக்கிறது, அடக்கத்தலம் இருக்கிறது. அந்த அடக்கத்தலத்திற்கு முன்னால் நின்று கொண்டு அந்த ஜெனரல் சொன்ன வார்த்தை இன்றைக்கும் நம்முடைய காதுகளில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. இதோ வந்துவிட்டேன் சலாஹுத்தீன், இதோ நாங்கள் திரும்பவும் வந்துவிட்டோம். என்ன அர்த்தம் இருக்கு? நாங்கள் இதை உங்க கையில் விட மாட்டோம். நீங்கள் இதை திரும்பவும் பறித்துக் கொண்டதாக, திரும்பவும் நீங்கள் மீட்டியதாக உங்களுடைய சமூகம் சொல்லிக் கொண்டிருக்கிறதே, இதோ நாங்கள் திரும்ப வந்து விட்டோம் என்று சொன்னார். தோழர்களே, மஸ்ஜிதுல் அக்ஸாவினுடைய அதிகாரம் மாத்திரமல்ல, இன்றைக்கு ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் இருந்து கொண்டிருக்கிறது. அவர்களுடைய உண்மையான திட்டம் என்ன? ஒரு சொல் ஒன்று இருக்கிறது, பிரபலமான ஒரு சொல். ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். பிரபலமான ஒரு சொல் இருக்கிறது, மினல் ஃபுராத்தி இல நீல்னு சொல்லுவாங்க. யூப்ரட்டிஸிலிருந்து நைல் வரை இதுதான் அகண்ட இஸ்ரேல் என்று இன்றைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரேலுடைய முதலாவது பெண் பிரதமர் கோல்டா மேயர் அகபா வளைகுடாவின் அந்த கடற்கரையில் நின்று கொண்டு ஒரு தடவை சொன்னார், நான் என்னுடைய மூதாதையர்களின் நறுமணத்தை ஹைபரிலே உணர்கிறேன் என்று சொன்னார். ஹைபரிலே உணர்கிறேன். ஹைபர்கள் எங்க இருக்குது? மதீனாவுக்கு பக்கத்தில். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுவெல்லாம் எங்களுடைய யூத நாடுகள் என்று சொல்கிறார். பள்ளிவாசல் மட்டும் பறிபோவதல்ல, முஸ்லிம்களுடைய மண்ணும் சேர்ந்து பறிபோகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. அவர்களுடைய இந்த திட்டப்படி இஸ்லாத்தினுடைய எந்த பகுதிகளெல்லாம் இஸ்லாமிய நாடுகளாக அறியப்படுகின்றனவோ அந்த மத்திய கிழக்கே எங்களுடைய என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆக்கிரமிப்பு இஸ்ரேல், பாலஸ்தீன் பகுதி, ஜோர்டான், லெபனான், சிரியா, குவைத்து, ஈராக்கு, ஓமன், யுஏஇ, கத்தர், பஹ்ரைன், சவுதி, எகிப்தில் நைல் நதியினுடைய கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய சில பகுதிகள் எல்லாம் சேர்ந்து அகண்ட இஸ்ரேல் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தோழர்களே, நாம் கவனிக்க வேண்டும். நாம் பைத்துல் மக்திஸை, மஸ்ஜிதுல் அக்ஸாவை மீட்டெடுக்கின்ற அந்த நாள் தான் நம்முடைய அதிகாரம் தக்க வைக்கப்படும் நாள், பொற்கால நாள். தயவு செய்து இந்த உம்மத் மறந்துவிடக்கூடாது. அது முடியுமா அப்படின்னா முடியணும். அதைத்தான் இஸ்லாம் விரும்புகிறது. நடக்கும் இன்ஷா அல்லாஹ். அதற்கான எல்லா விதமான சாத்திய கூறுகளும் மார்க்கத்தில் இருக்கின்றன. ஆனால் இந்த இடத்துல ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். ஒரு தடவை அந்த பெண் பிரதமரிடத்திலே, கோல்டா மேயரிடத்திலே அவர்களுடைய அதிகாரிகள் பேசிக் கொண்டிருந்தார்கள். நாம் முஸ்லிம்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறோம், ஆனால் அவர்களிடத்திலே ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அவர்களுடைய நபிமொழி ஒரு டெக்ஸ்ட் ஒன்று அவங்கள்ட்ட இருக்குது. அந்த நேரத்தில் யூதர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையிலே சண்டை நடக்கும், அதில் முஸ்லிம்கள் வெற்றி பெறுவார்கள் என்கின்ற மாறாத நம்பிக்கையில் அவர்கள் இருக்கிறார்களே, நாம் அவங்களை போய் உசுப்பேற்றணுமா என்று அவர்கள் சொன்னபோது அந்த பெண் பிரதமர், அந்த அம்மா சொல்லிச்சான், எனக்கும் அது தெரியும், ஆனால் யூதர்களை வெல்லக்கூடிய முஸ்லிம்களாக இன்றைக்கு நாம் பார்க்கின்ற முஸ்லிம்களை நான் கருதவில்லை என்று சொன்னார். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய இந்த முஸ்லிம்கள் யூதர்களை வெல்லக்கூடிய முஸ்லிம்களாக நான் பார்க்கவில்லை. ஏன்னா இவங்கள்ட்ட அந்த தன்மை இல்லை. மாறாக இது எப்பொழுது நிறைவேறும் என்று சொன்னால், எப்பொழுது அவர்கள் ஜும்மாவுக்கு கூட்டம் கூட்டமாக வருகிறார்களோ, அதுபோல ஃபஜ்ரு தொழுகைக்கும் கூட்டம் கூட்டமாக வருகின்ற மனோபாவம் வந்தால், அந்த இஸ்லாமிய பிடிப்பு அவர்களிடத்திலே வந்தால், அந்த சமூகத்தின் மூலமாகத்தான் யூதர்கள் தோற்கடிக்கப்படக்கூடிய, யூதர்கள் வீழ்த்தப்படக்கூடிய அந்த ஆள் வரும் என்று எனக்கு நன்றாக தெரியும்னு அந்த யூத பெண் பிரதமர் சொன்னதாக நாம் இன்றைக்கும் வரலாற்றிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். தோழர்களே, நமக்கு இது மிகப்பெரிய பாடம் என்பதை இந்த நேரத்தில் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே அருமையான தோழர்களே, அந்த வகையில்
பைத்துல் மக்திஸ் என்பது, மஸ்ஜிதுல் அக்ஸா என்பது இஸ்லாமிய அதிகாரத்தை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு மண் என்பதையும் இந்த நிகழ்ச்சி நமக்கு சுட்டி காட்டுகிறது. எல்லாம் வல்ல இறைவன் அதை வென்றெடுக்கக்கூடிய அந்த மக்களுக்காக நாம் அதிகமாக துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்களுக்காக உடலாலும் பொருளாலும் மன மெய்களாலும் நாம் அவர்களுக்கு அதிகமாக ஆதரவு தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லாம் வல்ல இறைவன் நாம் இங்கே என்ன பேசினோம் அதிலிருந்து பாடம் படிக்கக்கூடிய சமூகமாக அல்லாஹ் ஆக்கியருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.